உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும், முடிவு கிடைக்கும், ஆசுவாசம் கிடைக்கும், நம்முடைய மனக்கவலைகளுக்கு மருந்து கிடைக்கும் என்று நம்பி போன முஸ்லிம்களுடைய முகத்திலே உச்ச நீதிமன்றம் கரியை பூசி அனுப்பி இருக்கிறது. போங்கடா தீர்ப்பு இதுதான் எடுத்துட்டு போங்க என்று சொல்லி அனுப்பி இருக்கிறது. நாம் கேட்ட எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. பிறகு எப்படி அரசியல் கட்சிகள் எல்லாம் வரவேற்றார்கள்? நல்ல தீர்ப்பு என்று ஏன் திமுக சொல்லுச்சு, ஏன் காங்கிரஸ் சொல்லுச்சுன்னு கேள்வி இருக்கு. அவங்க எல்லாம் என்னண்டா, சட்டத்தினுடைய சில கிளாஸுகளை, சில விதிகளை உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றம் சொன்னதை போல ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொரு வடிவத்தில் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதுவும் நமக்கு தீங்காகத்தான் முடிகிறது. எனவே இந்த தீர்ப்பு என்பது பிரிமா ஃபேசி கன்சிடரேஷன் என்பது ஒரு முதல் லுக்ல அப்படி பார்த்த உடனே தெரியக்கூடிய ஒரு அபிப்பிராயம். இன்னும் விரிவான தீர்ப்பு அடுத்த மாதம் வரவிருக்கிறது. நான் சட்ட நிபுணர்களிடத்திலே பேசும்போது கேட்டேன், அந்த தீர்ப்பாவது ஓரளவுக்கு ஆசுவாசமாக இருக்குமா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜட்ஜ்மெண்டை இன்னும் பார்க்கவில்லையா என்று. பார்த்தேன்னு சொன்னேன். ஜட்ஜ்மெண்டை படித்தீர்களா? ஓரளவுக்கு தத்து புத்துன்னு படித்தேன், ஆங்கிலத்தில் இருந்ததை படித்தேன். தலைப்பு என்ன போட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ஜட்ஜ்மெண்ட் தான் போட்டிருக்குன்னு சொன்ன. அப்ப அது ஜட்ஜ்மெண்ட் தான், இது எப்படி மாறும் என்று கேட்டார்கள்.